இன்னைக்கு நம்ம உணவு பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வர ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. மருந்து குழம்பு. இந்த மருந்து குழம்ப வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. அதுவே இந்த மழை காலத்தில் சொல்லவே தேவையில்லைங்க. குழந்தைங்களுக்கு சளி இருமல்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது தான். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நல்லா ஹெல்த்தியாக ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த நோயும் பக்கத்திலே அண்டாது. இன்றைக்கி இந்த மருந்து குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு பக்கத்தில் இருக்க அந்த நாட்டு மருந்து கடையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி அரைக்க முடியாட்டி பவுடராக வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும்னு சொல்கிறனால பொருட்களாக வாங்கியிருக்கேன். இந்த நாட்டு மருந்து கடையில் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் வாங்கியிருக்க அளவு 1/4 கிலோ 1/4 கிலோ அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் இது கண்டந்திப்பிலி, இது பல குச்சி குச்சியாக இருக்கும். இது மஞ்சள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பரங்கி சக்கை, அடுத்து சுக்கு, அடுத்து இது சித்தரத்தம். இப்போ இதில் அரிசி திப்பிலி, வால்மிளகு, மிளகு, சீரகம், ஓமம், பெருங்காயம், சதக்குப்பை, வெள்ளைக்கடுகுன்னு சொல்லிட்டு 10க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்களை ஒன்றா கலந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெயிலில் குறைஞ்சது ஒரு 2-3 நாளாக இதை எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுக்கணும். இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க முடியாது, மிக்சியில் தான் போட்டு அரைக்க முடியும். அதனால் இந்த வெயிலில் நல்லா காஞ்சாதான் நம்ம நல்லா அரைக்க முடியும். இந்த பரங்கி சக்கையெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. இதை வெயிலில் நல்லா காய வச்சுட்டோம்னா அதில் இருக்க ஈரத்தன்மையில் போய் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆயிரும். இதை கல்லில் நல்லா இடிச்சிட்டு ஒரு 2-3 இடி இடிச்சிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா இது ஈஸியாக நம்மளுக்கு பவுடர் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா காஞ்சாதான் நம்ம பவுடராக அரைச்சி ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. காஞ்சதை இது போல் கல்லில் ஒரு 2-3 தடவை இடித்து இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா ஈஸியாக அரைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுக்கிறனால பவுட்ரு நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பவுடர் அரைக்கிறதுக்கு இது போல் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் ஈரமே இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி திப்பிலி, வால்மிளகு, ஓமம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு அரைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போல் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம திரும்பவும் சலிச்சு தான் எடுக்க போகிறோம். அடுத்து நம்ம கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்க இந்த கண்டந்திப்பிலி, பரங்கி சக்கை, மஞ்சள் இதில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சனால தான் இந்தளவுக்கு நல்லா பவுடராக இருக்குது. இப்போ எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா போட்டு அரைச்ச பிறகு இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு ஒரு சலடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எவ்வளோ தான் நம்ம நல்லா அரைச்சாலுமே அந்த குச்சியில் இருக்க அந்த நாராக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அரைச்சி எடுக்கவே முடியாது. இது போல் நாராக தான் இருக்கும். அதனால தான் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம சலிச்சது போக மீதி இருக்க இந்த கப்பி இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. செடிக்கு உரமாக போடுங்க, செடி நல்லா வளரும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது சூடாக இருக்குது, நல்லா சூடு ஆறட்டும். இது நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வாரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்து நம்ம குழம்பு வச்சுக்க வேண்டியதான். அடுத்து இந்த மருந்து பொடியை வச்சு எப்படி நம்ம குழம்பு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மருந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் 200 நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 150 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணலாம், அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். கூடயே ஒரு 100 பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மருந்து குழம்புக்கு நம்ம எந்த ஒரு காய்கறியும் சேர்க்க போகிறதில்ல, சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும்தான். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது போல் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம சேர்த்த அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில்
வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கனால 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மருந்து பொடி இருக்குது பாருங்கள், அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம். புளி வந்து சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு வந்து புளி சேர்த்தா போதும். இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. இப்போ புளி சேர்த்த பிறகு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு சின்ன துண்டு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைஸுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லம் சேர்த்துட்டு இதை திரும்ப ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமையே 2-3 நாளைக்கு வெளியே வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ அந்த மருந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல் வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு நொடியும் பக்கத்துலேயே அண்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.